என்னங்க பிஸியா இருக்கீங்களா? இல்ல, என்ன விஷயம் சொல்லு. நம்ம வார்ட் பாய் ஆறுமுகம் இருக்கார் பாத்தீங்களா? அவரோட பையனோட படிப்பு செலவுக்கு வேணும்னு என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் பணம் கேட்டிருந்தாரு. என் அக்கௌண்ட்ல இருந்து நான் செக் போட்டு கொடுத்துட்டேன். சாரி, உங்களை கேட்காம நான் இதை செஞ்சுட்டேன். சே, நல்ல விஷயத்துக்கு தானே கொடுத்துருக்க. இதுக்கெல்லாம் போய் எதுக்காக சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? என்னங்க, இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டீங்களா? நேத்தே நான் வச்சிருந்தேன். இது பாரு, இதெல்லாம் என்கிட்ட காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நிர்வாகத்துல ஒன்னு அடிச்சுக்கிறதுக்கு வேற ஆளே கிடையாது. எங்க கையெழுத்து போடணும்னு மட்டும் சொல்லு. ஏன் எதுக்குன்னு கேட்காம அப்படியே போட்டுறேன், சரியா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. பேஷண்ட்ஸோட கண்ட்ரோல் என் கையில, ஹாஸ்பிட்டலோட கண்ட்ரோல் உன் கையில. ஓகே? சார் என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? வெரி குட். சரி, இதுல சைன் பண்ணி வச்சிருங்க, நான் அப்புறம் கலெக்ட் பண்ணிக்கிறேன். பரோ, 1 செகண்ட். என்னங்க? நேத்து நைட்டு நீ சாப்பிடலன்னு வினோத் சொன்னா. ஏன் சாப்பிடல? இல்ல, பசிக்கல. போய் சொல்றேன் பாரு. நான் சாப்பிடல, அதனால தான் நீயும் சாப்பிடல. இல்ல, சாரி பாரு. நேத்து நான் கொஞ்சம் அப்செட் மூட்ல இருந்தேன். இன்ஃபேக்ட் நான் எங்க போயிருந்தேன்னு நீ கேப்பேன்னு நினைச்சேன். நீங்க எங்க வேணாலும் போங்க, நான் உங்களை நம்புறேன், முழுசா நம்புறேன். நீங்க எந்த தப்பு பண்ண மாட்டீங்கன்றதுல உறுதியா இருக்கேன். எப்போ அந்த நம்பிக்கை குறையுதோ அப்பதான் கேள்வி கேட்பேன். பாரு, இந்த நிமிஷம் சொல்றேன், நான் உனக்கு எந்த துரோகமும் பண்ண மாட்டேன். நீ என்ன முழுசா நம்பலாம். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. எப்பவும் உங்களை முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டேங்க. இது பாருங்க, தேவையில்லாததெல்லாம் நினைச்சு உங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. டைம் ஆகுதே, நீங்க இன்னும் ரவுண்ட்ஸ் போகலையா? மை காட். சரி, நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். இங்க பாருங்க துரை. சொல்லுங்க சார். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் விட்னஸ் ஸ்ட்ராங்கா இல்லை. விட்னஸ் ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் எவ்வளோதான் வாதாடினாலும் இந்த கேஸ் நிற்காது. இப்போ என்ன சார் பண்ணுறது? எக்ஸ்கியூஸ் மீ. பேசுங்க சார். ஹலோ சார், நான் தஞ்சாவூர்லேருந்து மூர்த்தி பேசுகிறேன் சார். சாரி, எந்த மூர்த்தி? பேக்கரி ஓனர் ரமேஷ் மர்டர் கேஸ் விஷயமா 2 நாள் முன்னாடி உங்கள்கிட்ட பேசியிருந்தேன்ல சார். ஓ சாரி, ஐம் சாரி. சொல்லுங்க மூர்த்தி. அந்த கேஸ்க்கு உண்டான எல்லா எவிடன்ஸையும் ரெடி பண்ணிட்டோம் சார். குட். எவிடன்ஸ்லாம் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துருங்க. இல்லை சார், இப்போ நாங்கள் எக்மோரில் தான் தங்கியிருக்கிறோம். நீங்களே வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்களேன். சாரி மூர்த்தி, எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ்லாம் இருக்கு, என்னால் வர முடியாது. இல்லை சார், எங்களாலையும் இப்போ வர முடியாது. ஆப்போசிட் பார்ட்டிங்க வெளியில் ஆயுதத்தோட எங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் வெளியில் வந்தால் எங்கள் உயிருக்கே கூட ஆபத்தாக போயிடும். என்ன சார் நீங்கள் நிலம் தெரியாமல் பேசிட்டு இருக்கீங்க? ஆஸ் அ லாயர் உங்களுக்காக ஆர்கியூ பண்ண தான் முடியும். உங்கள் உயிருக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். வந்து சார் 1 மினிட் சார். ஒரு நிமிஷம். என்ன? நான் வேணா போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டோமா? இது உங்க வேலை இல்ல மகா. ஆபத்துக்கு பாவல சார், பாவம் உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. அவனுக்கு யார் எதுன்னு தெரியாம எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? என்ன சார், ஆபத்து யாரு என்னன்னு கேட்டுட வரும். ஓகே சார், மகாலி என்னோட அசிஸ்டன்ட் அனுப்பி வைக்கிறேன், அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புங்க. ஓகே சார். எந்த லாட்ஜில் தங்கியிருக்கீங்க? டைமண்ட் லாட்ஜில் சார். ஓகே, அனுப்பி வைக்கிறேன். ஓகே சார். மகா சார், கிளைண்ட் டைமண்ட் லாட்ஜில் தங்கியிருக்காங்க, போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே சார். மகா சார், பி கேர்ஃபுல். ஷியோர் சார். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க சார், விட்னஸை ஸ்ட்ராங் பண்ணுங்க, அப்போ தான் இந்த கேஸில் ஏதாவது பண்ண முடியும். ரைட்? அர்ஜுன், நீ ஒரு படிச்ச முட்டாள். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாரு. சின்னமணி நீ எனக்கு, சின்னமணி நீ எனக்கு. கொஞ்ச நாளா தேவராஜை பத்தி நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரவே இல்லை. அதே சமயம் நம்ம தேவராஜை க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்கிற விஷயம் அவன் காதுக்கு போயிருக்க வாய்ப்பும் இல்லை. ஆமாம் சார்,
அதனால அவன் அநேகமாக கேஷுவல் ஆயிருப்பான். போலீஸ் பயம் குறைஞ்சி வெளியே அவன் சுதந்திரமாக சுத்த ஆரம்பிச்சிருப்பான். இந்த நேரம் நம்ம ரொம்ப கவனமாக இருந்தோம், அவனை ஈஸியாக பிடிச்சிடலாம். ஆமாம் சார். இந்த ஆப்ரேஷனுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி அதுக்கு கேப்டனா இன்பசேகரனை ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். என்ன எல்லாரும் சைலண்டாக இருக்கீங்க? நான் இன்பாவை ஃபிக்ஸ் பண்ணுறதுல உங்கள் யாருக்கும் விருப்பம் இல்லையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். யார் திறமை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்ககிட்டயே பொறுப்பு ஒப்படைங்க. நமக்கு தேவை நல்லது நடக்கணும். அந்த தேவராஜ் போலீஸ் கஸ்டடிக்கு வரணும். பரவாயில்ல, ஒருத்தரோட ஆதரவு கிடைச்சிருக்கு. என்ன விஷயம் என்பா, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? சார், இது என் திறமைக்கு விடப்பட்ட சவால் சார். அந்த தேவராஜ் எங்க மறைஞ்சிருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது என் பொறுப்பு சார். அப்போ தேவராஜ் எங்கேயோ மறைஞ்சிருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐ டோன்ட் நோ சார். இல்ல, எங்க மறைஞ்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிருவோன்னு நீங்க தானே சொன்னீங்க. இல்ல சார், இந்த மாதிரி கிரிமினல்ஸ் எல்லாம் எங்கேயாவது மறைஞ்சிருப்பாங்கல்ல, அந்த ஐடியாவில் சொன்னேன் சார். மிஸ்டர் என்பா, நீங்க உங்க டீமுக்கு யாரை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். வேற ஏதாச்சும் தேவைன்னா கூட எங்கிட்ட கேட்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நீங்க கிளம்பலாம். சார். மிஸ்டர் கரிகாலன் சார், இந்த கோலத்தூர் மணி கேஸ் விஷயமா இன்வெஸ்டிகேட் பண்ண போயிருந்தீங்களே, என்னாச்சு? அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு சார். உட்காருங்க. தேங்க்யூ சார். எப்படி என்னோட பிளான்? சூப்பர் சார். இன்பசேகரனை நீங்கள் இப்படி மடக்கி போடுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். அந்த தேவராஜை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இவன் தான் சரியான பொறி. எப்படி இவன் தேவராஜை பார்க்க போவான், நீங்கள் இவனை ஃபாலோ பண்ணுங்க. எஸ் சார். அப்புறம் அந்த தேவராஜோட ஃபேமிலி ஃபோட்டோவை மறுபடியும் கேட்டிருந்தானே, கிடைச்சிதா? ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் சார். கிடைச்சதும் கால் பண்ணுங்க. கண்டிப்பாக சார். கீப் அலாட். ஓகே சார். இந்த வருஷத்துல பெரிய ஜோக் தான்டா. அவன் என்ன சொன்னான் சொல்லு சொல்லு, இன்னொரு சொல்லு. அந்த தேவராஜை எப்படி பிடிக்காம நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ ஐயோ, ஏன்டா பிரதாப், அந்த போலீஸ்காரனுக்கு மூளை மலி இங்கிலிக்கு போச்சோ? அவனுக்கு மூளை இருந்தா தானே மழுங்கிறதுக்கு. அது இருந்திருந்தா என்னைக்கே நம்மளை பிடிச்சிருப்பானே. சரி, பிடிக்கதான் வேணாம். அட்லீஸ்ட் இன்பா மாதிரி புத்திசாலித்தனமாவது இருந்திருக்கலாம். அவன் மட்டும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருந்தானா கவர்மெண்ட்ல வாங்கின சம்பளத்தை விட 100 மடங்கு அதிகமாக நாம அவனுக்கு கொடுத்துருப்போம். உனக்கு புரியுது, அவனுக்கு புரியலையே. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சின்சியரா உழைச்சா கடைசியில் என்ன கொடுப்பாங்க? என்னையா கொடுப்பாங்க? மரியாதைக்கு கொடுத்த காரையும் பிடிக்கிட்டு நடந்து போடான்னு அனுப்பிச்சிருவாங்க. டவுன் பஸ் ஏறி போறதுக்கு பாக்கெட்ல 10 பைசா இருக்க தெரியுமா உனக்கு? சின்சியரா இருக்கானாம்ல. டேய், இதுக்கு முன்னாடி ஒரு ஏசி இருந்தான், அவன் பேர் என்ன? செல்லத்துறை. செல்லத்துறை. அவன் ரொம்ப நல்லவன்டா. நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு அவன் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருந்தோம். ரிட்டையர்டுக்கு அப்புறம் பூந்தமல்லி பக்கத்துல ஏதோ வாட்டர் சப்ளை கம்பெனி வச்சிருக்கானா. இன்னைக்கு சிட்டி ஃபுல்லா அவன் வாட்டர் தான் சப்ளை ஆயிட்டு இருக்குது. காசு கொட்டு கொட்டுன்னு கொட்டுது, தண்ணி மாதிரி இல்ல. அண்ணா, இன்பா சொல்றதை வச்சு பார்த்தா உங்களை பிடிக்கிற மொத்த பொறுப்பையும் இன்பாக்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவன் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் பிளானை கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணனா ஈஸியாக அவனை தட்டிடலாம். எப்படின்னு சொல்லு. சோழபுரம் கோயிலில் கொள்ளடிக்கிறதுக்காக தேவராஜும் பிரதாப் அங்கே தங்கியிருக்காங்கன்னு இன்பா மூலமாக ஏசி ராதாகிருஷ்ணனுக்கும் அவன் ஃபார்ம் பண்ணியிருக்க ஸ்பெஷல் டீமுக்கும் நாம் இன்ஃபார்ம் பண்ணுவோம். நம்மளை தேடி அவன் சோழபுரம் வரட்டும். மற்ற எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்ன ராதாகிருஷ்ணன் அங்கேயே போட்டுருன்னு சொல்றியா? நோ, நம்மளை தேடி அவன் அங்கே போகிற நேரத்தில் அவன் வீட்டுக்கு போய் அவன் அம்மாவையோ இல்லை அப்பாவையோ இங்கே நாம போட்டுலாம். சூப்பர்ரா சூப்பர். நீ எங்க வரேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுடா. முதல்ல அவனை அனாதையாக்கிட்டு அப்புறமா பணமாக்குவன்ற. சூப்பர் சூப்பர்ரா. இன்பா,
பிரதாப் சொன்னதெல்லாம் கேட்டல்ல? புரியுதுண்ணே. இந்தா காரியத்தை கச்சிதமா செஞ்சிருவல்ல? அண்ணே, இடத்த சொல்லிட்டீங்க, நேரத்தை சொல்லிட்டீங்கன்னா அந்த ராதாகிருஷ்ணன் காதல விஷயத்தை கசி விட்டுருவேன். அவசரப்படாது. மொத்த பிளானையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்புறமா உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே அண்ணே, வரேண்ணே. ஓகே. அண்ணா, இந்த இன்பா மேட்டரில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பணத்தை நம்மக்கிட்ட வாங்கிட்டு விஸ்வாசத்தை டிபார்ட்மெண்ட்டை காட்ட போகிறான். ஏன்னா அவன் போலீஸ்காரன். அப்படி அவன் தப்பு பண்ணானா ராதாகிருஷ்ணனை தூக்கிறதுக்கு முன்னாடி இன்பாவை தூக்கிடுவான்டா. சரி, இப்போவே நான் சோழபுரம் கிளம்புறேன். போயிட்டு வா. ராதாகிருஷ்ணா, பல தடவை நீ எங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. இப்ப போட்டிருக்க இந்த ஸ்கெட்சில இருந்து நீயும் குடும்பமும் தப்பிக்கவே முடியாது. உன்னை கொல்லாம இந்த தேவராஜ் அடங்க மாட்டான்டா. பாரு. நாளைக்கு மார்னிங் 10 o'clock வந்துடுங்க. கண்டிப்பாக நீங்கள் யாராவது இருந்து தான் ஆகணும். ஆமாங்க, 10 o'clock தான். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பை சார். இந்தங்க சார். முரளி சார், அந்த சாரதா மர்டர் அட்டெம்ப்ட் கேஸ் என்னைக்கு ஜட்மெண்ட்? அடுத்த மாதம் 11ஆம் தேதி சார். ஓ, அது வரைக்கும் இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட ராஜேந்திரனோட ஃபேமிலி சும்மா இருக்க மாட்டாங்க போல இருக்கே. உடனே அவரை வெளியேற்றிட்டு வான்னு டார்ச்சர் பண்ணுறாங்க. மர்டர் அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை யோசிச்சிருக்கணும் சார். என்ன பண்ணுறது முரளி, ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு. இந்த தப்பு தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயிலில் போய் பாருங்களேன், எவ்வளோ ஆயுள் தண்டனை கைதி தப்பு பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தாங்கன்னா அவங்க குடும்பமும் அனாதையாக இருக்க போகிறதில்ல, இவங்களும் ஜெயிலில் உட்காந்து கஞ்சி குடிக்க தேவையில்லை. ஒரு நிமிஷம் அவங்க யோசனை பண்ணாங்கன்னா நாம எப்படி தொழில் பார்க்கறது சார்? அதுக்காக சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் உழைச்சி வசப்பட்டு எல்லாரையும் கொலைகாரன் ஆக சொல்றீங்களா? காசு சம்பாதிக்க தான் சார் எல்லாருக்குமே நோக்கம். ஐ அக்செப்ட். ஆனா அதை அடுத்தவன் வயிற்று அடிச்சு சம்பாதிக்க கூடாது. நான் கூட கிரிமினல் ஆயிதான். அதுக்காக சட்டத்துக்கு புறம்பா காசுக்காக எந்த கேஸை எடுத்து நடத்தினதும் இல்லை, நடத்தவும் மாட்டேன். நான் கோர்ட்ல இறங்கி ஆர்கியூ பண்ணனா ஜட்ஜே ஒரு நிமிஷம் ஷேக் ஆயிடுவாரு. காரணம் என்னோட நேர்மை. ஒரு குற்றவாளிக்காக ஆர்கியூ பண்ணி பொழப்பு நடத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நேத்து நீங்க வெளியூர் போயிருந்தப்போ ராஜேந்திரனோட அண்ணன் வந்திருந்தார் சார். தன் தம்பியை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு வேணும்னாலும் பணம் தரேன்னு சொல்லி கெஞ்சினார் சார். அதுக்காக கோர்ட்டியை வேலை கொடுத்து வாங்கிட முடியுமா? அப்ப பணம் இல்லாம தப்பு செய்யறவங்களோட நிலைமை என்ன? முரளி, சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். இந்த ராஜேந்திரனுக்கு முழுசா விடுதலை கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. சில மாசங்கள் வேணா குறையலாம், அதுவும் அவன் பக்கம் நியாயம் இருக்கிறதுனால. ஹே, என்ன சுபி, போன் கூட பண்ணாம வந்திருக்க? வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருப்பீங்க? ஏய், என்ன சுபி இது? கல்யாணத்துக்கு பட்டு புடவை, பட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் எடுக்க வேண்டாமா? அம்மாவும் அப்பாவும் நேரா டி நகருக்கு வந்துருவாங்க. நாம 2 பேரும் இங்க இருந்து சேர்ந்து போயிடுவோம். என்ன விளையாடு நீ? எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? நான் வரல சுபி, நீ போய் எடுத்துக்க போ. கல்யாணம் வரைக்கும் இந்த வேலையெல்லாம் மூட்டை கட்டி வைக்க கூடாதா? தாலி கட்டுறதுக்கு கூட உங்க ஜூனியர் தான் அனுப்புவீங்க போல இருக்கு. ஏய், என்ன நீ? நான் எதுக்கா கஷ்டப்படுறேன்? நான் சம்பாரிச்சு எனக்கு மட்டும் வச்சுக்கிறதுக்கா? நல்லா சம்பாரிச்சா உனக்கு தானே நல்லது. அது மட்டும் இல்லை சுபி, ஒரு முக்கியமான ஆளை ஜாமீன்ல வெளியே எடுக்கணும், அதான். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சார், நான் மகா பேசுறேன் சார். சொல்லுங்க மகா. சார், நான் இங்க ஆபத்துல மாட்டிட்டு இருக்கேன் சார். என்ன சொல்றீங்க? தஞ்சாவூர் மூர்த்தி கிட்ட எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக எக்மோர்ல இருக்கிற டைமண்ட் லாஜிக்கை என்ன அனுப்பி வச்சுங்களா சார்? யா, அவங்க 2 பேரும் நல்லவங்கள சார். குடிச்சிட்டு என்ன கெடுக்க பாக்குறாங்க. ஓ மை காட். மகா, நீங்க அப்படியே தான் அவங்க சமாளிச்சிட்டு இருங்க. தோ நான் வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார், ப்ளீஸ். நான் வந்துடுறேன். நான் கிளம்புறேன் சுபி. நில்லுங்க. வரா வக்கீல் வரா.
வந்தாய். கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே